ஆசிரியர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் டிஆர்பின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பேப்பர் 2 எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்கணும், அண்டு நம்ம அகாடமிலேருந்து கிளாஸஸ் எப்படி கொடுக்க போகிறோம், மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நிறைய கேள்விகள் ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பேப்பர் 2 எதற்கானது சார், எதற்கு எங்களுக்கு வைக்கணும், இது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தானே வைக்கணும், நாங்கள் ஆல்ரெடி குவாலிஃபைடு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. அது பொதுவாக கமெண்ட்டில் டாக்டர் செந்தில்குமார் சார் ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம அகாடமி வீடியோவில். அதை எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஜிசி குவாலிஃபைடு டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் அக்வயர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இன் இஸ் பிஜி மேஜர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்க, இல்லை பிஹெச்டி கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மேஜரில் பெரிய நாலேஜ் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே யூஜிசி குவாலிஃபைடு, ஓகேங்களா. நெட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க அண்ட் செட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலுமே யூ ஆர் குவாலிஃபைடு இன் தி டாப் 6% ஆஃப் தி கண்ட்ரி ஆர் தி ஸ்டேட். வை தீஸ் கைண்ட் ஆஃப் அப்நார்மல் மார்க்ஸ் ஃபார் ஜிகே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எதுக்காக 50 மார்க்குகள் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காப்புல. அண்ட் தமிழ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் மோர் தென் 10 இயர்ஸ் இன் கன்சர்ன் சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் தகுதி தேர்வு எதற்காக வைக்கணும், ஏன் ஜிகே வைக்கணும், எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தொல்லை தானே அப்படின்றாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைக் டிஎன்பிசி சைட்லலாம் இருந்து, இல்லை டிஎன்பிசி ஆஃபீஸஸ்லாம் நீங்கள் ஹையர் லெவலில் நீங்கள் சென்னையிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது, இந்த புள்ளியியல் துறை அப்படிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த புள்ளியியல் துறையெல்லாம் நிறைய லைக் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வுக்கு என்பதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒடிசாவில் இருக்கவங்க, இல்லை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியியல் துறையில் நிறைய பேர் உள்ளே ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு எலிஜிபிலிட்டியாக வைக்கிறாங்க, ஓகேங்களா. இது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒடிசாவில் பிறந்ததுனால நீங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்திய பிரஜைகள் தான், எல்லாம் வி ஆர் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ எங்கே வேணால் நம்ம எழுதலாம் கிவன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அப்போல்லாம் எக்ஸாம்ஸில் வச்சுருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் ஃப்ரெஞ்சு படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க, தமிழ் குவாலிஃபைடு எல்லாமே. அப்போ அவங்க கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ரத்து பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ தமிழ் தகுதி தேர்வுன்னு கொண்டு வராங்க. அது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், அது ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுவுமே அந்த புக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2023 இருக்கக்கூடிய சிலபஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஜிஓ வந்துச்சு. அப்போ அந்த எடிஷனில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை நீங்கள் 10th தமிழ் புக்கை ஃபாலோ பண்ணணும். அதில் 9 இயல்கள் இருக்கும், ஓகேங்களா. 9 லெசன்ஸ் இருக்கும். அந்த 9 லெசன்ஸை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா செய்யுள், உரைநடை, இலக்கணம் அண்ட் துணைப்பாடம் அப்படின்னு இருக்கும் 9 இயல்களுமே. அப்போது கிவன் 36 லெசன்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு லெசனுக்குள்ளே 4 டைப்ஸ் இருக்கும். ஸோ 36 சப் லெசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துணை இயல்கள் அப்படின்றத நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இது கிராக் பண்ணிடலாம். ஏன்னா தமிழை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள்லாம் வரும். அண்ட் தமிழில் நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான், அதாவது 50க்கு 20 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் உங்களை OMR வேலிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து இப்போது இந்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். நம்ம ஏன் ஜிகே வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஜிகேயில் நமக்கு 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 டாபிக்ஸ்க்கான ஓகேங்களா, இந்த 7 டாபிக்ஸ் எதுக்கு, ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா சார் இப்போ ஒரு ஜாகிரஃபி மேஜர் இருக்காங்க, இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேஜர் இருக்காங்க, அப்போ லைக் எனி சயின்ஸ் மேஜர்ஸ் மேக்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நடத்த போகிறாங்க அப்படின்றது கிடையாதுங்க. இங்கே தகவலை மட்டும் கடத்துவதாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தேவையே கிடையாது. அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓவர் இன்ஃபர்மேட்டிவ் ஏஜில் இது தேவையே கிடையாது. அது ஹியூமன் பீங்ஸ் தான் தகவலை கடத்தணும் அப்படின்றது கிடையாதுங்க. வி ஹேவ் கோயிங் டு ஹேண்டில் ஹியூமன்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லாருமே எலெக்ஷன்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. லைக் ஃபஸ்ட்டு காலேஜஸில் லைக் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அரசியல் அறிவு
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேபாளில் நடந்த சம்பவம் பாருங்கள், நேபாளில் நடந்த சம்பவம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அண்டை நாடுகள் எல்லாமே பாருங்கள். அப்போது ஈஸியாக அவங்களால வந்து டெம்பர் பண்ணுற முடியும், நம்ம வந்து அவங்கள வந்து தூண்டி விட முடியும். ஒரு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ், ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அறிவு என்பது தேவை. அவங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு பண்பாட்டோடைய புரிதல், ஓகேங்களா, கலாச்சாரத்தோடைய புரிதல் வேணும். இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாடு ஏன் இந்த நிலைமையில் இருக்குது, இந்த நாடு எப்படிலாம் கடந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். ஸோ இது எல்லாம் யார் அவங்கக்கிட்ட சேர்ப்பாங்க அப்படின்னா, இட்ஸ் அன் ப்ரொஃபஸர். ஒரு அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் தான் அதை வந்து கடத்த வேண்டிய கடமையில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு அந்த பண்பு ஏற்கனவே இருக்கும். சிம்பிளாக ஒன்று தான் சார் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீடராக இருக்கீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் 95% ஆஃப் தி பீப்புள் இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதே கிடையாது, ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், அப்படி தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறோமே தவிர நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மேகசின்ஸ் படிக்கிறதுலாம் குறைஞ்சி போச்சு. அப்போது தேடி படிப்பது, இல்லை பொறுமையாக அப்சர்வ் பண்ணி உள்ளே ஆராய்ந்து எடுக்கக்கூடிய பண்பு என்பது ரொம்ப குறைவு. இப்போது அதை எதிர்பார்க்குறாங்க. அது நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பதட்டம் வருது. அதனால் இதை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த எக்ஸாமை பார்த்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த கேள்வி, இந்த தமிழ் தகுதி தேர்வு எதற்காக, ஜிகே எதற்காக அப்படின்ற அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் டு தி ப்ரிப்பரேஷன். இப்போது நம்ம வந்து எஸ்ஏ கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஏற்கனவே நான் வந்து 140 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். லைக் வந்து 7 டாபிக்ஸுக்கு வந்து ஒரு டாபிக்ஸுக்கு லைக் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்து லைக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் ஐடியாவே இல்லை. நிறைய பேர் பதறப்பட ஆரம்பிக்கிறாங்க. சார் இது வந்து டிஎன்பிசி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு டிஎன்பிசிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, ஓகேங்களா? டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் என்பது வேறு, இது ப்ரிப்பரேஷன் என்பது வேறு. ஏன் அப்படின்னா டிஎன்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 இல்லை டியூ எக்ஸாம்ஸ்லாம் சில ஸ்டாப்ஸ் எழுதிருப்பீங்க. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்ஸ் இல்லை 15 மார்க்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஓகேங்களா? லைக் 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு, 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 கேள்விகள், வார்த்தைகள் இருக்கும், வேர்ட்ஸு. ஆனால் இங்கே பாருங்கள், 300 வார்த்தைகளுக்கு 300 வேர்ட்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்க, 300 வேர்ட்ஸ் நாங்கள் எழுதணும், அதுக்கு நாங்கள் 50 மார்க்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க. அண்ட் தெர் இஸ் நோ செட் ஆஃப் லைக் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்டாபிக்ஸ்ன்றது இங்கே கிடையாது. அவங்க வந்து ஜென்ரலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நமக்கு வரும். அப்போ 50 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்ஏங்க, எஸ்ஏக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து இந்திய அரசமைப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கவர்னருக்கு வந்து அதிகாரம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க. அப்போது இது மாதிரி ஒரு 10 மார்க்ஸ் எழுதுறது தான் டிஎன்பிசியோடைய வேலையாக இருக்கும், ஓகேங்களா? டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கணும். தனியாக இருந்தால் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க எதிர்பார்க்குறதும் அதுதான், ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரீசெண்டாக யூபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கூட இந்த 7 டாபிக்ஸ்க்கான அவங்க வந்து ப்ரிலிம்ஸ்லேயே இதை வச்சிடறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லேயே வந்து அவங்க வந்து 1 மார்க்காக வைக்கிறாங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ்லேயும் அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இங்கே வந்து ஒரே எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது வந்து டிஸ்கிரிப்டிவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துப்போமே. இப்போது டிஸ்கஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் as தி சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் அனலைஸ் அப்படின்ற இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எந்த வார்த்தைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிரிட்டிக்கலி அனலைஸ்னால் என்ன கேட்பாங்க, எவாலுவேட்னா என்ன கேட்பாங்க, ஓகே, டிஸ்கஸ்னால் என்ன இருக்குது, கம்பேரிஷன்னா என்ன பண்ணணும், டிஃப்ரென்சஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிச்சிடணும். இதை வந்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்போ தான் கண்டிப்பாக வரும், ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். 1 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோரோவர் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ தான் அவங்க வந்து ரொம்ப லைக் ரிட்டன் ஒர்க்லாம் முடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ இருக்கும்.
லைக் நம்ம வந்து பேப்பரை எவாலுவேட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸாக மட்டும் இருந்தோம் அப்படின்னா, இல்லை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்காங்க, இல்லை வந்து நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னா, நம்ம வந்து பெருசாக எழுதுகிற ஒர்க்கு நமக்கு பெருசாக இருந்திருக்காது. ஐ மீன் சென்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, பேப்பரை எவாலுவேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து எழுத வேண்டியது இருக்கும், நீங்கள் வந்து சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், சப்ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணணும், அண்ட் கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதான் ஏகேஎம் அகாடமியுடைய சாம்பிள் காப்பிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சில கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதாவது இதுதான் வந்து தகவல்கள், டேட்டாஸ். இப்போ இந்த டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கொஸ்டினை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்போது பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அடாப்டட் வந்து November 26, 1949 அண்ட் இதை வந்து சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அண்ட் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா மக்களுடைய அதிகாரத்தில் தான் எடுத்துக்கிறாங்க. அதில் இதில் இருக்கக்கூடிய இந்த பிரியாம்பல், இந்த முகவுரையில் இருக்கக்கூடிய கேசஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸு, லேண்ட்மார்க் கேஸு. அப்போது இதுக்கான புரிதல் இருக்கணும் நமக்கு. பிரியாம்பல் இது அண்ட் உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப புரியுது சார், இது வந்து எப்படி நான் ஒரு 50 நாளில் என்னால் படிச்சிட முடியுமா அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, பேசிக் ஐடியா நம்ம கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், ஆக்சஸ் தி இன்டர்பிரட்டிவ் டூல். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற சோவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இதெல்லாம் எங்கேருந்து வந்துடுறாங்க அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? அண்ட் இதை பொறுத்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, லைக் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேங்களா? இது போக எஸ்ஏ. இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம எஸ்ஏ எப்படி எழுதணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏன்றது இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து 1 மார்க் மாதிரி பாயிண்ட்ஸ், நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது. 1, 2, 3 இப்படிலாம் யாருன்னா உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எஸ்ஏ டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸுக்கும், ஏன்னா ஒரே கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. அந்த ஒரு கொஸ்டினில் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், சி இருக்கலாம், டி இருக்கலாம். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு 10 மார்க்கு, இதுக்கு 10 மார்க்கு, இதுக்கு 10 மார்க்கு, இதுக்கு 20 மார்க்கு, இப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் அப்படின்றது அவங்க சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. லைக் அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஒரே கொஸ்டினில் சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கலாம். ஏன்னா 50 மார்க் அப்படின்றப்போ நமக்கு வந்து இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் எஸ்ஏ மெட்டீரியல்ஸில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அண்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், அதோடைய முக்கியத்துவம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கீ அப்ஜெக்ட்ஸுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம பகுப்பாயிரும். ஏன்னா அவங்க கொஸ்டின்லேயே வந்து அனாலிசிஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் அப்ஜெக்டிவ்ஸு, கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் தி பேலன்ஸ் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நிதி காட்டும் வழிமுறைகளுக்கும், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி இன் கான்டெம்பரரி இந்தியா, லைக் சமகாலத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பேலன்சஸ் அப்படின்றாங்க. அப்போது வரலாற்றில் அவங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏன் இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஏன் கொண்டு வந்தாங்க, டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றது. அதில் நடக்கக்கூடிய நிறைய பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செம்பகம் அப்படின்பாங்க, செம்பகராமன் வழக்கு. அப்படி தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு அதுதான் கொண்டு வரும். ஓகேங்களா? முதல் சட்ட திருத்தம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பில் கொண்டு வரக்கூடிய முதல் சட்ட திருத்தம். காமராஜர்லாம் வந்து நேரு அவர்களை போய் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் பேரில் கொண்டு வருவாங்க. அதனால தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கே வந்து இந்த சட்டம் வந்து, இந்த அமெண்ட்மெண்ட் தான் இருக்கும் ரொம்ப காரணம், மிகப்பெரிய ஒரு காரணம். 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். மினர்வா மில்ஸ் ஆக்ட், லைக் கேஸு, இது எல்லாமே உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து எஸ்ஏவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஏவில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அப்படி இருக்குமா சார், இங்கிலீஷ்லையும் எழுதலாமா, தமிழில் எழுதலாமா? கட்டாயமாக எக்ஸாம் வந்து பைலிங்குலாக தாங்க இருக்கும். 2 லாங்குவேஜ்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். அது உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே. சார் நான் பிஎஸ்டிஎம்லாம் கிடையாது, நான் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், ஆனால் தமிழில் எக்ஸாம் எழுதலாமா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கண்டிப்பாக எழுதலாம். ஓகேங்களா? அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் இது பாருங்கள், இது வந்து ஸோ இது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒன்று காமிக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் தி ரிலவன்ஸ் இன் நேஷனல் பில்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் என்பது ஆர்டிகல் 51A கொண்டு வந்திருப்பாங்க. சொரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனால் வந்திருக்கும். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள்லாம் என்ன அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு. அப்போது இது வந்து கட்டாயமாக
ஒருவர் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குடிமகன்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இதை வந்து ஒரு குடிமகனால் தானாக மனமும் வந்து அந்த நாட்டுக்காக பண்ண வேண்டிய கடமைகள் இதெல்லாம். ஸோ அதுக்கான எஸ்ஏஸ் ஓகேங்களா. ஒரு எஸ்ஏன்றது இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. இதுவே தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ முக்கிய புள்ளிகள் அப்படின்னா அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கட்டுரை. ஸோ ஒரு கட்டுரைக்கு எப்படி நீங்கள் படிக்கணும், ஆன்மா இது அரசியலமைப்பு ஆன்மா என்று அடிக்கடி விவரிக்கப்படும் நிறுவன தந்தைகள் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ், ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது போல் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க ஓகேங்களா. அடுத்து வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஓகேங்களா. இது வந்து கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். லைவை மிஸ் பண்ணிட்டாங்கனாலும் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நாங்கள் கொடுத்துடலான்னு இருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மெட்டீரியல்ஸு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ், இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோங்க. இது மாதிரி வந்து எல்லா 140 கொஸ்டின்ஸுக்குமே மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. அண்ட் இது போக இது வந்து சாம்பிள் தான். இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு படிக்கணும் அப்படின்ற டெய்லி எழுதி பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு கொடுக்குறது இந்த மெட்டீரியல். இதில் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. எஸ்ஏக்கான டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி, ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. உங்களுடைய பேப்பர் 1 தவிர மற்ற எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸஸ், வீடியோ கிளாஸ் ஓகேங்களா. இது வந்து பைலிங்குலாக எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து டெஸ்ட் எப்படி சார் நடத்துவீங்க அப்படின்னா, டெஸ்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோங்க. கொஸ்டின் சென்ட் பண்ணிவிடுவோம். டெய்லி 2 கொஸ்டின்ஸ் பர் டேக்கு வந்து 2 கொஸ்டின், டெய்லி 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஸ்டின்ஸில் வந்து டெய்லி 2 கொஸ்டின்ஸ் எய்தர் 2 ஏதாவது 2ல் நீங்கள் ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதி எங்களுக்கு பிடிஎஃபாகவே நீங்கள் திரும்ப அனுப்பிச்சிடணும். நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சா போதும். நாங்கள் லைக் எவாலுவேட் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு உங்களுக்கு வித் மார்க்ஸ் அண்ட் உங்களுக்கான ஃபீட்பேக்கு அதிலே கொடுத்துருவோம். லைக் உங்களுக்கான ஃபீட்பேக்கே அதிலே வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து 40 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்கு டெஸ்ட்டு அதுக்குள்ளேயே முடிச்சிடும். லாஸ்ட் 1 வீக் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபைனல் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுத மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேர்த்து பேக்கேஜாக வந்து 3000 rupees அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க ஓகேங்களா. நாட் ஸோ ஹை அண்ட் நாட் ஃபார் ஃப்ரீ அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். லைக் எல்லாருமே எங்கள் சைட்லேருந்து பெரிய டீமே இது வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பே எவ்ரிபடி அண்ட் நல்லா ஒர்த்தாக இருக்கும். அண்ட் வி அஷ்யூர் யூ தட் லைக் யார் சார் கிளாஸ் எடுப்பாங்க, இது வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ்லாம் கேட்பீங்க ஓகேங்களா. நிறைய டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து கிளாஸ் வந்து லைக் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய அந்த 7 டாபிக்ஸுக்குமே கிளாஸஸ் வந்து நான் தாங்க எடுப்பேன். ஸோ மை நேம் இஸ் ஆனந்தராஜ் நாராயணசாமி அண்ட் ஐ ஹாவ் அ வெரி லாங் ப்ரொஃபைல் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு இருக்கோம். பிகாஸ் ஐ வாஸ் அன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. வந்து சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வந்து யூபிஎஸ்சியில் வந்து நாங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து எஸ்ஏ வந்து 3 மணி நேரம் எஸ்ஏக்கு 2 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். 125 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000லேருந்து 1200 வேர்ட்ஸ் இருக்கும். இதுதான் எங்களுடைய எஸ்ஏ பேட்டர்னு யூபிஎஸ்சியில். ஸோ அதெல்லாம் எழுதி பார்த்து அதில் வந்து மார்க்ஸ்லாம் எடுத்து ஸ்கோர் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து லைக் படித்த படிப்பு இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த ஏட்டில் படிக்கிறதுக்கும் யதார்த்த உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மூடர்களில் நானும் ஒருவன் அப்படின்றதுனால தான் எங்கள் ஊர்லேயே வந்து நான் வந்து பண்ணணுன்றதுக்காக அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜாப்லாம் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஐ செட்டில் வித் மை ஃபேமிலி. ஸோ தட்ஸ் அ லாங் ஸ்டோரி. பட் ஐ அஷ்யூர் யூ பீப்புள் லைக் திஸ் இஸ் மை ஏரியா அண்ட் ஐ வில் டூ லைக் வெரி குட் இன் திஸ் மேனர். லைக் அதை நான் ஷூரிட்டியாக சொல்கிறேன். அண்டு மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லை வந்து கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணல ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகேங்களா, 8838-107-804-9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.
அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. லைக் ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது எல்லாமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன மீடியம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமா இல்லை தமிழ் மீடியமா அப்படின்றத வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொரியர் பண்ணிவிடுவாங்க. லைக் இன்றைக்கி கொரியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி வே இட் ஒர்க்ஸ். அண்ட் ஏற்கனவே நாங்கள் வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிலாம் நம்பர் ஆஃப் பீப்புள் மோர் தென் லைக் 5000 பீப்புள் கிட்ட வந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து டெய்லியும் கொரியர் பண்ணுறதெல்லாம் அனுப்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் தான் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம்லாம் வந்து எங்களுக்கு அது அனுப்புறதுக்கே டைம் இல்லாதன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மெட்டீரியல்லாம் வந்து சேர்ந்துடும். வி ஆர் நாட் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நாங்கள் வந்து ஏகேஎம் அகாடமின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எங்களுடைய லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ செஞ்சியில் வந்து நாங்கள் லொக்கேட் ஆகிருக்கோம். அண்டு எங்களுடைய மற்ற வீடியோஸ் கூட நீங்கள் பாருங்கள் இஃப் யூ ஹேவ் சம் டவுட்ஸ் அப்படின்னா. ஸோ தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ரொம்ப யோசிக்காதீங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சார் புதுசாக இருக்க யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். நம்ம வந்து இறங்கி பார்த்துடணும். சும்மா ஒரு பேப்பர் எடுங்க, பார்த்தே எழுதுங்க. பிரியாம்பலை வந்து பார்த்தே ஒரு கைப்பட எழுதுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி பாருங்கள், அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 40 மார்க்கு இதுக்கு மேலே இது வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். 50 மார்க்குக்கு 40 மார்க் கண்டிப்பாக அதுக்கு மேலே எடுக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்கள் எஸ்ஏ டைப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் காமிக்கணும். இங்கே வந்து இதுக்கு தான் மார்க்கு, இந்த வார்த்தைக்கு தான் மார்க்கு அப்படின்லாம் ஆன்சர் கீழே கொடுக்கவே மாட்டாங்க. ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க, பட் இந்த அளவுக்குலாம் நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். எங்கே வந்து நம்ம வந்து டயக்ராம் வரையணும், எங்கே ஃப்ளோ சார்ட் வரையணும், லைக் எங்கே வந்து ஒரு ட்ரீ டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி காமிக்கலாம். இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே என்ன எழுதலாம், இங்கே என்ன எழுதலாம், இங்கே என்ன எழுதலாம், இங்கே அப்போது ரூட் வேர் என்ன அப்படின்றத எழுதி காமிக்கலாம். அண்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போடுறீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் எப்படி வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி மாதிரி நீங்கள் எப்படி பிரித்து காமிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டெக்னிக்குங்க. இது எல்லாமே இம்ப்ரெசிவ் டெக்னிக்ஸ் தான். இது எல்லாமே தான் நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.